Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. இன்றைக்கான தலைப்பு காட்ஸ் ஒர்க், அதாவது கர்த்தருடைய கிரியைகளை குறித்து தான் நான் இன்றைக்கி பேசுகிறதா இருக்கேன். இன்றைக்கி நம்மள பல பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெரிசலான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கடன் தொல்லைகள் நிறைய வந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் சரியாக போகாமலேயே வந்திருக்கும். இப்படி நிறைய நெரிசலான பாதைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது உண்டு. அப்படி அந்த நெரிசல்கள் வரும்போது சில நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம ஏதோ தவறு பண்ணியிருப்போமா, ஒரு வேளை நம்ம இப்படி பண்ணியிருந்தா கரெக்டாக நடந்திருக்கோம், இல்லை நம்ம அப்படி பண்ணியிருந்தா கரெக்டாக நடந்திருக்கோம், இல்லை இவங்க பேச்சை நம்ம கேட்டிருக்கலாம், இல்லை நம்ம இந்த கரெக்டான டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய குறை சொல்லிக்கிறது உண்டு. இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்ம குறை சொல்லுவோம். ஒரு வேளை இவங்களோட சேர்ந்து நம்ம இந்த காரியத்தை பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம இதை கரெக்டாக பண்ணியிருப்போம், இவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கிறதுனால தான் நம்மளால் முன்னேறவே முடியல, இவங்க தான் நம்மளுக்கு நிறைய தவறான அட்வைசஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கவங்களை குறை சொல்லுவோம். எய்தர் நம்ம செல்ஃப் கண்டம்னேஷனுக்குள்ளே போயிடுவோம், அப்படின்னா மற்றவங்களை நம்ம குறை சொல்கிறவர்களாக இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெரிசலான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் அதை எதுக்காக எடுத்து பயன்படுத்துகிறார் அப்படின்றத யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-3 போடப்பட்டிருக்கு. ஜான் சாப்டர் 9 verse 1-3 படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. அதில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பிறவி குருடனை பார்க்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருக்க அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் ஏன் இப்படி பிறவி குருடனாக இருக்கான், இது ஒருவேளை அவனோட பெற்றோர்கள் செய்த பாவமா, இல்லை இவனே செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இது யார் செஞ்ச பாவமோ இல்லை, இது கர்த்தருடைய கிரியையை நம்ம காண்பிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவி குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகளையும் கூட இது யார் பண்ண பாவம், இது நம்ம பண்ண பாவமா, நம்மளை சுற்றி இருக்கவங்க பண்ண பாவமா, நம்ம பண்ண தவறா, இல்லை நம்ம கூட இருக்கவங்க பண்ண தவறான்னு சொல்லி எந்த தவறை நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோமோ அதை சுட்டி காட்டுறதை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நெரிசலான சூழ்நிலையில் அமைதியாக உட்காந்து கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்து கர்த்தர் இந்த சூழ்நிலைக்குள்ளே அவருடைய கிரியை காண்பிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும் போது அந்த நெரிசலான சூழ்நிலைகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நம்மளை வெற்றியின் பாதையில் நடத்தி கொண்டு செல்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் உட்காரும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த நெரிசலான சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறது மாத்திரம் அல்லாமல் உங்களை வெற்றியின் பாதையில் எடுத்துக்கொண்டு சேர்ப்பார் என்பது மட்டுமே தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பிளஸான ஒரு வேர்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். God bless you all.